ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி டேஸ்ட்டான பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, வதங்கினா டேஸ்ட்டு மாறிடும், சாதத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லைட்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன். ஒரு 150 கிராம் போல் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பொன்னி அரிசியில் தான் இந்த ரைஸ் செய்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி இல்லைனா பாசுமதி அரிசியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். 1க்கு 2 தண்ணி போல் விட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்து நெய் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. தக்காளி ஃபைனலாக போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா தான் வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கும் உருளைக்கிழங்கு மசாலுக்கும் இந்த பச்சை பட்டாணி ரைஸ்க்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.